வாழ்க்கையில் உனக்கு தேவையான அனைத்தும் கிடைத்து வருவதில்லை, ஆனால் உனக்கு தகுதியான எதுவும் உன்னை விட்டு விட்டு போகாது, உன்னை வந்து அடையும். இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு டைம் எடுத்து தான் ஒன்னொன்னே நமக்கு கொடுக்கும். நான் அதுக்குள்ள அவசரப்படுறது, எனக்கு சீக்கிரம் கொடு, எனக்கு இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் உடனே நடக்கும். நீங்க மட்டும் இல்ல, நான் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் இட் எல்லாருமே ஒத்துப்போன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு விஷயம் நடக்கலனா ஐயோ ஏன் நடக்கல, சரி நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம், நடந்திருக்கலாம், இட் ஹேப்பன்ஸ், we are humans இல்ல, அது நடக்கும். ஸோ இப்போ வந்து அது இப்போ இருக்க எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் ஆகிடுது, சக்கு 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 சக்குன்னு ஆகிட்டே போகுது. அது இல்லை, டேக்ஸ் இட்ஸ் ஓன் டைம். அந்த பொறுமை வேணும். அப்போ அதான் சொல்லுவாங்க, சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, சார் அவர் பல கேரக்டர் நல்ல மேடு தான் சார், போராத காலம் தெரிஞ்சுனோ, போராத காலம், பொறுக்காத காலம், பொறுமையாக பொறுக்காத காலத்தில் தான் அது தவறு நடந்துச்சு. பொறுத்து பாருங்க, நிதானம் 100% நடக்கும். நன்றியாக இருப்போம். எனக்கு வந்து ஒரு தோல் கிடைக்காதா, எனக்கு உண்மையாக யாராவது இருக்க மாட்டாங்களா, ஒரு ஹெல்ப்புக்கு வந்து ஆள் கிடைக்காதா, கிரைசிஸ்லேருந்து ஒருத்தன் ரிலீஸ் பண்ணி விட்டுற மாட்டானா, இப்படின்றது நியாயமான எதிர்பார்ப்பு இது கிடைக்குது. இப்போ எங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க, எனக்கு நிறைய ஆண்டனி வந்திருக்காங்க. நான் என் அன்கண்டிஷனலாக நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ணவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம நன்றியாக இருந்திருக்கிறோம். ஸோ கிராட்டிடியூட்ன்றது தினம் வந்து காலையிலேருந்து நான் நைட்டு வரைக்கும் பல விஷயங்கள் எனக்கு காஃபி கொடுத்தா நன்றி சொல்லுவேன், தேங்க்யூ, எனக்கு ஒரு சின்ன ஷேர் எடுத்து போட நன்றி, தேங்க்யூங்க, இதில் ஒன்றும் கிடையாது. ஸோ இது நான் கடைசி வரைக்கும் செஞ்சாகணும், இது என்னுடைய கடமை. நான் தேங்க்ஸ் சொல்கிறதே பெரிய விஷயமா நினச்சிட்டேன்னா, ஸோ நன்றியாக இருக்கிறதுக்கு தவறிட்டான்னா அவனுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது, தள்ளி போகுதுன்றது அர்த்தம். ஸோ நன்றியாக இருக்கிறன்றது டிஃபால்ட், நம்ம இருந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்போ வந்து ஆண்டனின்றவர் இவர் பொருளோடையும் பைய தூக்கிட்டும் மட்டும் பணத்துக்காகவும் ஹெல்ப்புக்காகவும் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் மட்டுமே வரமாட்டார். நமக்கு ஆண்டனி பல விஷயத்தில் உனக்கு வருவார், எனக்கு வருவார். எனக்கு சில நேரம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இது எப்படா முடிவு எடுக்கிறது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்கனவே புக்ஸ் வாங்கி நிறைய வச்சுட்டு சில படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு போகும்போது அது இப்படியே இருக்கும், கண்ணாடி வழியாக பார்த்தா எது கூப்பிட்றேன்ப்பா அப்படின்ட்டு இப்படி எடுத்துட்டு இப்படி பார்த்தா அப்படி திறந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு ஆண்டனி இருப்பார். நான் வந்து ஒரு எனக்கு ஒரு காரில் போயிட்டு இருக்கும்போது போடுறேன் 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா நேரத்துக்கு ஏற்ற உடனே பக்கத்தில் இருந்து ஒரு கேரக்டர், சார் நீங்கள் ஒரு பிச்சைக்காரனை ஊக்குவிக்கிறீங்க, ஏன் அவனுக்கு 50 ரூபா போடுறீங்க, அது ஏதோ குழந்தைய வச்சுட்டு வந்துச்சு 50 ரூபா போட்டோம், நீங்கள் வந்து ஒரு சோம்பேறியை உருவாக்குறீங்க சார், 50 ரூபா பிச்சைக்காரன் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசுகிறதா, டே அப்படி இல்லைடா பாவம் புள்ளி அடிச்சா சார், குவார்டர் அடிச்சுட்டு வருவாங்க சார், அப்புறமா நான் இதே ஆளை பார்த்துருக்கேன் சார், இன்னும் டே அது நம்ம ப்ராப்ளம் இல்லைடா, நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கறது இல்லை, பார்க்கக்கூடாது, அது அவனுடைய கர்மம். எனக்கு தோன்றியது கஷ்டப்படுறான், எனக்கு பாவம்னு தோணுச்சு, நான் செஞ்சிடறேன், அதோட முடிச்சுக்கணும். நீ அது பின்னாடி போய் யோசிச்சு அதை சிபிஐ வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. கருணை, அது கடவுள் தான் கருணை இருக்கும், உனக்கு அதை உண்டாக்குச்சு இல்லை, அப்போ நீ கருணை அந்த அதை மட்டும் ஆக்ட் பண்ணு, அதுக்கு மேலே நீ யோசிக்கிறது உன் வேலை கிடையாது. உன் கர்மா கொடுத்துட்டு அவன் கர்மா அதை அடுத்து அதை செய்ய போகிறான், நமக்கு வேலை கிடையாது இல்லை. இதில் இப்போ ரேஷ்னல் பிரெயின் என்ன லாஜிக்கலாக இப்படிலாம் யோசிச்சு, அப்போ எனக்கு கடவுள் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் யோசிப்பாரா, நான் மட்டும் எல்லாத்தையும் அன்கண்டிஷனாக எனக்கு அதை செஞ்சுருது அப்படின்னு நான் எப்படி எதிர்பார்ப்பேன். எனக்கும் ஒரு அன்பு இருப்பார், எனக்கு மிராக்கிள் நடக்கும்ல.